Welcome to Living Hope channel.
नाम जपो नाम, प्यारा नाम यीशु नाम। भजो नाम जपो नाम, प्यारा नाम यीशु नाम। चाहे सुबह हो या शाम, चाहे सुबह हो या शाम, यीशु नाम रे। सब भक्ति करो मिल गाओ, यीशु नाम रे। सब भक्ति करो मिल गाओ, यीशु नाम रे। धन दौलत का मोल नहीं, तूने ऐसा दाम दिया, तूने ऐसा दाम दिया, तूने ऐसा दाम दिया। धर्म कर्म के फंदों से मुझको है आजाद किया, मुझको है आजाद किया, मुझको है आजाद किया। धन दौलत का मोल नहीं, तूने ऐसा दाम दिया। धर्म कर्म के फंदों से मुझको है आजाद किया। जिसने रिश्ता जोड़ा मुझसे, उसका ही गुण गाना है। जय जयकार करो मिल सारे, धन्य बनाना है। ओ भजो नाम जपो नाम, प्यारा नाम यीशु नाम। भजो नाम जपो नाम, प्यारा नाम यीशु नाम। चाहे सुबह हो या शाम, चाहे सुबह हो या शाम, यीशु नाम रे। सब भक्ति करो मिल गाओ, यीशु नाम रे। सब भक्ति करो मिल गाओ, यीशु नाम रे। भजो नाम जपो नाम, प्यारा नाम यीशु नाम। भजो नाम जपो नाम, प्यारा नाम यीशु नाम। चाहे सुबह हो या शाम, चाहे सुबह हो या शाम, यीशु नाम रे। सब भक्ति करो मिल गाओ, 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 यीशु नाम रे। மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. அலைக்கடல் மேலே நடந்திடும் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் கடந்திட இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்திடும் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்தின இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆகிலும் மூன்றானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், உடனே சங்கீதம் பாடுங்கள். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை
அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க மேலோக செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க மேலோக செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. हालेलुया 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 हालेलुया. वो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है. जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है. वो यहोवा हमारे संग संग है, वो यहोवा हमारे संग संग है. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को इस आराधना में स्वागत करते हैं. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் சபைகள் விசுவாசிகள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். आज पेंतेकोस्ते दिन करके सारे संसार भर में विश्वासियों कलीसियाएं मना रहे हैं. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அந்த மேல் வீட்டில் 120 பேர் கூடி ஜெபித்ததை நாம் பார்க்க முடியுது. हम बाइबल में देखते हैं कि जब पेंतेकोस्त का दिन आया था 120 लोग ऊपर मंजिल पर वो एकत्रित थे और प्रार्थना कर रहे थे. அந்த நாள் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு ஒரு விதை விதைத்த நாள் என்று கூட சொல்லலாம். हम ये भी कह सकते हैं वो क्रिश्चियनिटी के लिए एक बीज बोया दिन भी हम कह सकते हैं उस पेंतेकोस्त के दिन को. சபை உருவாகினது, कलीसिया शुरुआत हुआ है, பிரசங்கம் உருவாகினது, प्रचार हो गया है, அற்புதங்கள் அடையாளங்கள் உருவாகினது, अद्भुत चिन्ह होने लगा है. பரிசுத்த ஆவியுடைய முழு ஆளுகைக்குள் சபைகள் ஊழியர்கள் வளர தொடங்கினதை நாம் பார்க்க முடியும். पवित्र आत्मा के पूरे अधीनता में कलीसियाएं बढ़ने लगी. அற்பமானவர்களை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்த நாளாயிருந்தது. 3 लोगों को रखकर परमेश्वर ने अद्भुतों को किया है, वो दिन है. பயந்து ஓடி ஒளிந்த மறுதலித்த பேதுருவுடைய முதல் பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியுது. जो डर के मारे जाकर चुप जाते थे, वो पतरस के जीवन में परमेश्वर ने उनकी प्रचार के द्वारा 3000 लोग उद्धार पाने के लिए प्रभु ने कार्य किया है. சும்மா வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்கள் ஆண்டவர்மார்களை ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டதை நாம் பார்க்க
முடியுது. वहां पर जो देखने के लिए आए थे वे सारे पूछने लगे, हे स्वामी हमें उद्धार पाने के लिए हमें क्या करना करके एक पूछने का समय था. சுவிசேஷம் என்கிற நற்செய்தியை பல உலக நாடுகளுக்கு எடுத்து போனது இந்த பெந்தெகோஸ்தருடைய நாளாய் காணப்படுகிறது. सुसमाचार के इस कार्य को सारे संसार में ले गई थी. ये पेंतकोस्त का दिन है. ஹalleluya. हालेलुया. ये பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. वही पेंतकोस्त के दिन का अनुभव को परमेश्वर आज हमें भी दे. அந்த அக்கினியின் அபிஷேகத்திற்குள் நாம கர்த்தர் வழி நடத்துவாராக. उस अग्नि के अभिषेक में परमेश्वर में गवाही करने पाए. அப்படிப்பட்ட அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நாம் வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. अन्य भाषा की चिन्हों के साथ हम परमेश्वर की उस अद्भुत को अभिषेक को पा सके. அப்படிப்பட்ட 120கள் அல்ல 3000கள் 5000கள் திரளான ஜனங்கள் புருஷர்கள் கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. 120 3000 5000 और अनगिनत लोग करके कलीसिया में जोड़े गए ऐसे अनुभव को भी परमेश्वर आज हमें दे. இப்படிப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கும் நம்மத்தில் அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ऐसा पवित्र आत्मा आज हमारे बीच में भी वास करता है. ஹalleluya. हालेलुया. வசனத்தை வாசிப்போமா. आइए एक वचन की ओर ध्यान दें. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் पहला यूहन्ना का दूसरा अध्याय में 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 27वें आयत को हम पढ़ते हैं. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரே நிலைத்து இருப்பீர்களாக. पहला यूहन्ना का दूसरा अध्याय का 27वीं आयत. और तुम्हारा वह अभिषेक जो उसकी ओर से किया गया तुम में बना रहता है, और तुम्हें इसका प्रयोजन नहीं कि कोई तुम्हें सिखाए, वरन जैसे वह अभिषेक जो उसकी ओर से किया गया तुम्हें सब बातें सिखाता है, और यह सच्चा है और झूठा नहीं, और जैसा उसने तुम्हें सिखाया है वैसे ही तुम उसमें बने रहते हो. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கிறது. तुम्हारा वह अभिषेक जो उसकी ओर से किया गया तुम में बना रहता है. வசனம் சொல்லுகிறது அந்த அபிஷேகம் वचन में लिखा है वह अभिषेक சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. वो सारी बातों के प्रति आपको सिखाता है. ஆமென். आमीन. அந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. वो अभिषेक मुझ में है. அபிஷேகத்துல நான் நடக்கிறேன். उस अभिषेक में मैं चलता हूँ. ஆமென். आमीन. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். क्योंकि परमेश्वर की आत्मा मुझ में है. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். जब पवित्र आत्मा तुम पर आएगा तो तुम सामर्थ्य पाओगे. எருசலேமில் மாத்திரமில்லை, ஈவன் யூதாவில மாத்திரமில்லை, சமரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். आप केवल यरूशलेम में ही नहीं वरन यहूदिया में, सामरिया में और सारे संसार के छोर तक मेरे लिए गवाह बनोगे. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சில பேர்களுடைய வாழ்க்கையில மக்கள் மத்தியில மாத்திரம் தான் அப்பப்ப அபிஷேகம் வந்து கொண்டிருந்ததை நான் பார்க்க முடியுது. यदि पुराना नियम में देखते हैं तो अब बार बार कुछ ही लोगों के जीवन में वो अभिषेक आते हुए हम देख पाते ஆனா हैं. புதிய ஏற்பாட்டு மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அது எனக்குள் தங்கி இருக்கிறது அந்த ஆவியானவர். लेकिन नया नियम की हमारे अंदर की बड़ी आशीष क्या है? वो अभिषेक मुझ में वास करती है. ஆமென். ஆமென். என்னை போதிக்கிறது அந்த அபிஷேகம். वो अभिषेक मुझे सिखाती भी है. அபிஷேகம் என்னை நடத்துகிறதா இருக்கிறது. वो अभिषेक मुझे अगुवाई भी करती है. அது மாத்திரமல்ல, ஏசாயா 11:2 நம்ம வாசிக்கிறோம். इतना ही नहीं, यशायाह 11 का दूसरा आयत में हम पढ़ते हैं என் மேல் இருக்கிற அபிஷேகம் जो मुझ में अभिषेक है वो ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். यहोवा की आत्मा, बुद्धि और समझ की आत्मा, युक्ति और पराक्रम की आत्मा और ज्ञान और यहोवा के भय की आत्मा उस पर टगरी रहेगी. ஆமென். आमीन. இந்த ஆவியாருடைய ஊழியங்களை நம்ம பார்க்கிறோம். வரங்களை நீங்க பாருங்களேன். पवित्र आत्मा की सेवकाइयों को, वरदानों को देखिए. இது ஒன்றல்ல ரெண்டல்ல, நமக்கு உணர்வு, நம்ம ஞானத்தை, ஆலோசனை, பலனை, அறிவை, கர்த்தருக்கு பயப்படுதலை எல்லாவற்றையும் அந்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். एक या दो नहीं वरन वो हमारे लिए समझ की आत्मा,
और बुद्धि की आत्मा, युक्ति की, पराक्रम की आत्मा, ज्ञान और यहोवा की भय की आत्मा को हमें देती है। ஆமென். ஆமென். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல இது ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாம நம்மளால வாழவே முடியாது. इस अंतिम समय में हमें पवित्र आत्मा की सहायता बिना जी नहीं सकते। நம்மளுக்கு ஒரு உணர்வை தருகிற ஆவியானவர் ரொம்ப முக்கியமான காரியம். हमारे लिए एक समझ को देने वाली आत्मा, ஏனென்றால் இன்றைக்கு எந்த உணர்வே இல்லாம தான் ஜனங்கள் வாழ்ந்து क्योंकि கொண்டிருக்காங்க. आज लोग समझ बिना ही रहते हैं। எது தப்பு, எது ரைட், எது பாவம் எதுவுமே தெரியாம ஜனங்கள் மரித்து போயிட்டாங்க. उनको पता ही नहीं कौन सा पाप है, कौन सा सही है, कौन सा ठीक है करके वो समझ है ही नहीं, इसलिए मर रहे हैं। பட் ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார், அவர் உணர்வை தருகிறவர். लेकिन पवित्र आत्मा मुझ में है तो वो हमारे लिए समझ को देते हैं। ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட இந்த கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது என்ன காரியங்களை செய்யுது என்று तो பார்க்க ऐसा போறோம். परमेश्वर की अभिषेक हमारे जीवन में होता है तो वो क्या करती है? முதலாவதாக पहला 1 சாமுவேல் पहला शामिल 2வது அதிகாரத்துல दूसरा अध्याय में 10வது வசனத்தை வாசிக்கிறோம். 10वीं आयत को हम पढ़ेंगे। 1 சாமுவேல் 2:10ல पहला शामिल दूसरा का 10 में இது அன்னாளுடைய ஜெபமா இருக்கிறது. यहाँ पर ये हन्ना की प्रार्थना है। இதுல ஜெபத்துல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். इस प्रार्थना में एक शब्द को हम पढ़ना चाहते हैं। தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். கடைசி பகுதியில் நம்ம வாசிக்க முடியுது, 10ஆம் வசனத்துல கடைசியில अपने अभिषेकित के सिंग को ऊंचा करेगा। தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை என் கர்த்தர் உயர பண்ணுகிறவராய் இருக்கிறார். यानी अपने अभिषेकित की सिंग को प्रभु ऊंचा करने वाला है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा हो जाए। ஆமென். आमीन। அவர் யாரை எப்படி உயர்த்த பண்ணுவார் என்றார், वो किसको कैसा ऊंचा करेगा? தாம் அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பை அவர் உயர பண்ணுகிறார். जिसकी उन्होंने अभिषेकित किया उसकी सिंग को ऊंचा करेगा। ஆமா, இது அண்ணாளுக்கு ரொம்பவே நல்லாவே புரியும் இந்த ये காரியம். बात हन्ना बहुत अच्छे से समझती है, ஏன்னா அண்ணனுடைய குடும்பத்தில் நடந்த காரியம் பெரிய பிரச்சனை. क्योंकि अन्ना के परिवार में जो बातें हुआ है बड़ी परेशानी हुई। அப்படிப்பட்ட ஒரு நிந்தை அவமானத்திலிருந்து ஆண்டவர் இந்த அண்ணனுடைய லைஃப்ல ஒரு உயர்வை கட்ட தந்தார். ऐसे हन्ना के जीवन में परमेश्वर ने एक बहुत बड़ी ऊंचाई को दिया है। அதனால தான் அண்ணா தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். इसलिए हन्ना जो है अपने अनुभव से ही एक प्रार्थना को कर रही थी। தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை அவர் உயர பண்ணுவார். जिसके उन्होंने अभिषेकित किया उसके सिंग को ऊंचा करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஆமா, யாரை உயர பண்ணுவார்? किसको ऊंचा करेंगे? தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை தான் அவர் உயர பண்ணுவார். जिसको अभिषेकित किया उसकी सिंग को ही वो ऊंचा करेगा। அப்ப இந்த கொம்பை உயர்த்துகிறவர் என் தேவனாய் இருக்கிறார். क्योंकि सिंग को ऊंचा करने वाला मेरा प्रभु ही है। ஹalleluya. हालेलुया। இது நம்ம டியூட்டானமில உபாகமத்துல நம்ம வாசிக்க முடியுது. यदि व्यवस्था विवरण में हम देखते हैं तो 33ஆம் அதிகாரத்துல 33वें अध्याय में 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17वें आयत को हम पढ़ते हैं। அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காளையருடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். இங்க ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்க முடியுது. यहाँ पर एक आशीर्वाद को पढ़ते हैं। அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல இருக்கும்பா. उसका सिंग जो है वो गेंडे के समान होती है। அப்ப காண்டாமிருகத்தின் கொம்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது என்று நமக்கு தெரியும். यानी गेंडे का सिंग जो है कितना स्ट्रांग है करके हम जानते हैं। அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பேலன்ஸ், ஒரு உயர்வை, மேன்மையை இந்த அபிஷேகத்தின் மூலமா நாம் பெற்றுக்கொள்ள முடியும். यानी इतने एक बल को, एक ऊंचाईपन को हम अभिषेक के द्वारा प्राप्त करते हैं। அதனால தான் கர்த்தர் சாமுவேல்ட்ட சொன்னார் ஒரு நாள், इसीलिए परमेश्वर ने शामुएल से कहा एक दिन, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு तेरी सिंग को तेल से भरकर பெத்லெஹேமுக்கு போய் बेथलेहम को जाओ, ஈசா என்கிற வீட்டில போய் நீ ஒரு மகனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். ईसाई के घर पर जाकर उनके बेटों में से किसी एक को अभिषेकित करना। ஹalleluya. ஹalleluya. அப்ப அந்த கொம்பின் அடையாளம், அபிஷேகத்தின் அடையாளம் பலத்தை, உயர்வை கொடுக்கிறதா இருக்கிறது. यानी वो सिंग का अभिषेक, तेल का अभिषेक जो है एक ऊंचाई को, ऊंचाईपन को देती है। ஏனென்றால் அன்னாளுக்கு இது நல்லா தெரியும், சாமுவேலை என் பிள்ளையை எல்கானா உயர பண்ணல, ஏலி உயர பண்ண வைக்கல, நான் கூட உயர பண்ண வைக்கல, ஆனால் அவருடைய அபிஷேகம் என் பிள்ளையை உயர்த்தி வைத்தது. हन्ना अच्छे से जानती है जो सामुएल को ऊंचा किया है वो एली नहीं या एलकाना नहीं वरन अभिषेक है। ஆமென். आमीन। இன்னைக்கு நம்ம வாழ்க்கை உயர ஒரு ஸ்தானத்துல போகணும்னா
यदि आज हमारा जिंदगी एक ऊंचे स्थान पर जाना है तो ஒரே ஒரு வழி, एक ही रास्ता அவருடைய है। அபிஷேகம் என்னை உயர பண்ணக்கூடியதா இருக்கிறது. परमेश्वर का अभिषेक हमें ऊंचा कर देती है। தாவீது வாழ்க்கை நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 132வது சங்கீதத்துல भजन 132 में 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17वें आयत को हम पढ़ते हैं। அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. भजन का 132:17 भजन 132 का 17वें आयत में लिखा है, वहां मैं दाऊद के एक सिंग उगाऊंगा, मैंने अपने अभिषेकित के लिए एक दीपक तैयार कर रखा है। ஆமென் आमीन। தாவீதுக்காகவே நான் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். दाऊद के लिए मैं एक सिंग उगाऊंगा। ஆமா, அந்த கொம்பு எப்படிப்பட்ட கொம்பா இருக்கும் என்றால் वो कैसा है? உயர 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 எழும்புகிற கொம்பாய் இருக்குங்க. वो ऊंचे 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 होने वाला सिंग है। ஆமா, இப்போ ஒரு கொம்பு இல்லாத ஒரு காண்டாமிருகமோ ஒரு கொம்பு இல்லாத ஒரு மாடோ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த விதத்திலும் யுத்தத்திற்கு அது ஆயத்தமே இல்லாத காரியமா இருக்கிறது. यदि बिना सिंग के कोई भी गेंडे या कोई भी बैल को देखते हैं, वो कोई भी युद्ध करने के लिए तैयार नहीं रहता। அப்ப விலங்குகளுக்கு அதுடைய வலிமைக்கு அடையாளமே கொம்பாய் தான் இருக்கிறது. यानी जानवर के लिए उनका बल को दिखाने वाला कार्य सिंग ही है। அப்ப அதை உயர பண்ணுகிறவர் என்னுடைய தேவனுடைய அபிஷேகமா இருக்கும். उसे ऊंचा करने वाला मेरा परमेश्वर का अभिषेक है। சங்கீதம் 112:9 நம்ம வாசிக்க முடியுது, அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். भजन 112 का 9வது வசனத்தை வாசிக்கிறோம். 9 आयत को हम पढ़ते हैं। அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். 112 का 9 आयत में ஆமென். उसका सिंग महिमा के साथ ऊंचा किया जाएगा। சாதாரணமா உயர்த்த மாட்டாருங்க, एक साधारण रूप में नहीं, மகிமையாய் உயர்த்தக்கூடியவர். महिमा के साथ। இது அன்னாளுக்கு தெரியும் நல்லாவே. ये बात अन्ना जानती थी। சாமுவேல் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி உயர்த்தி வைத்தார். शामिल के जीवन में परमेश्वर ने कैसा ऊंचा किया அப்ப है। இன்னைக்கு லைஃப்ல நம்ம உயரணும், பெரிய ஆளாகணும், என்னென்னமோ நம்ம பண்ணிட்டு இருக்கோமே. आज हमारी जिंदगी में ऊंचा होना है, ऊंचे पद में होना है, तो हम क्या क्या नहीं करते हैं। அப்ப என்னை உங்களையும் உயர்த்தக்கூடியது, என்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடியது கர்த்தருடைய அபிஷேகம் ஒன்றே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். तो हमें समझना चाहिए हमारे पद को ऊंचा करने वाला एक ही चीज है, वो अभिषेक ही है। ஆமென். ஆமென். இன்னைக்கு அந்த அபிஷேகம் நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. आज भी अभिषेक हमारे लिए तैयार है। ஏதோ யாரோ ஒருத்தருக்கு என்று அல்லாதபடி மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் இறங்கி தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். आज किसी एक के लिए नहीं, वरन जो हर एक मांस के ऊपर आज पवित्र आत्मा उतर कर अपनी महिमा को प्रकट करते हैं। சங்கீதம் 89:17 நம்ம வாசிக்க முடியுது. भजन 89 का 17 உம்முடைய 17 தயவினால் எங்கள் கொம்பு உயரக்கூடியதா இருக்கிறது. भजन 89 का 17 में देखते हैं, ஆமென். உம்முடைய தயவு என்னுடைய கொம்பை உயர பண்ணக்கூடியதா இருக்கிறது. अपनी प्रसन्नता से हमारी सिंग को ऊंचा करेगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। என்னை உயர பண்ணக்கூடியது, என்னை हमें மேன்மையாய் ऊंचा வைக்கக்கூடியது करेगा। தேவனுடைய அபிஷேகம். परमेश्वर का अभिषेक है। சீசர்கள வாழ்க்கைய பாருங்க, எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, चेलों के जीवन को देखिएगा, वो सारे मछुए थे, பயப்படுறவங்க, डरपोक थे, ஓடி ஒளிஞ்சவங்க, और जा जाकर वो छुपे थे, மறுதலிச்சவங்க. यीशु मसीह को इनकार करते थे। அநேக சமயத்துல இயேசுவோட கூட இருக்கிற நேரத்துல கூட அவங்களால ஊழியத்தை சரியா செய்ய முடியாத. जब यीशु मसीह के साथ रहने के बावजूद भी सेवकाई को ठीक से नहीं कर पाए। இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரமா வீட்டுக்குள்ளாரையே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பயத்தோட. जब यीशु मसीह की मृत्यु के बाद जो है 1 हफ्ते तक उन्होंने घर के भीतर बैठे रहे। அந்த அளவுக்கு பயம் அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. यानी इतना डरपोक थे। அவங்கெல்லாம் லைஃப்ல உயர்வாங்களா என்பது பெரிய கேள்வி குறித்தான். वो जिंदगी में कभी अच्छे बन जाएंगे, ये बहुत बड़ी सवाल था। ஆனா பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, लेकिन जब பெந்தகோஸ்த் का दिन आया, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவங்க மேல வந்தபோது पवित्र आत्मा के अभिषेक उनके ऊपर आया, அவருடைய கொம்பை ஆவியானவர் உயர பண்ணினார். उनके सिंग को पवित्र आत्मा ने ऊंचा किया है। அவங்க आमीन। வாழ்க்கையில கர்த்தர் உயர கொடுத்தாரு. उनकी जिंदगी में प्रभु एक ऊंचाई को दिया है। அவங்க ஊழியத்துல ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தாரு. उनकी सेवकाई में एक ऊंचाई को दिया है। பிரசங்கத்துல கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்தாரு. उनकी प्रचार में एक ऊंचाई को दिया है। அற்புதங்கள் அடையாளங்கள்ல ஒரு உயர்வு அவங்க மேல வந்துச்சு. अद्भुत चमत्कार चिन्हों में एक ऊंचाई हुआ है। ஆமென். ஆமென்। நான் பெற்ற அபிஷேகம் எனக்குள்ள இருந்து என்னை அந்த அபிஷேகம்
உயர 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 ஸ்தானத்துல எழும்ப வைக்கக்கூடியதா இருக்கிறது. जो अभिषेक मैंने पाया वो मुझ में रहकर मुझे ऊंचे स्थान पर मुझे खड़ा करती है. இரண்டாவதாக दूसरा 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். पहला शामिल 16वीं अध्याय को हम पलट है. இங்கே இந்த தாவீதை குறித்து தான் போடப்பட்டிருக்கிறது. यहाँ पर दाऊद के बारे में पढ़ते हैं. 13 வசனத்தை வாசிக்கிறேன். 13वीं आयत को हम पढ़ते हैं. 1 சாமுவேல் 16:13ல पहला शामिल 16 का 13 में அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். 13वीं आयत में तब शामिल ने अपना तेल का सिंग लेकर उसके भाइयों के मध्य में उसका अभिषेकित किया. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். और उस दिन से लेकर अभी भविष्य को यहोवा का आत्मा दाऊद पर बल से उतरता रहा. ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் இப்ப யாரை தேடி வந்தது என்றால் अब परमेश्वर का अभिषेक किसको ढूंढ कर आया है? ஈசாயின் கடைசி மகனாகிய தாவீதின் மேல வந்து இறங்குனதை பார்க்க முடியுது. ईसाई की जो अंतिम बच्चा था उनको दाऊद को ऊपर आया है. இப்ப கர்த்தர் சாமுவேல்ட்ட சொன்னாரு, अब सामुएल से प्रभु ने कहा நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு போ, अपने सिंग को तेल से भरकर जा, நான் உன்னை அனுப்புவேன். मैं तुझे भेजूंगा. பெத்லகேம்ல ஈசாயை எடுத்துக்கிட்டு போ, बेथलेहम में ईसाई के पास जा, அவருடைய குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளுட்டார். उनकी बेटों में से किसी एक को राजा के रूप में अभिषेकित करना. அவங்க குமாரில் 7 பசங்க இருந்தாலும் எந்த பையனே தெரியாம தான் இருந்துச்சு. अगर वो 7 बच्चे वहां थे लेकिन तब भी उनको मालूम नहीं था कौन सा है. ஆனாலும் சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து போயிட்டே இருக்கிறாருங்க. फिर भी शामिल ने परमेश्वर के वचन को आज्ञा मानकर वो जा रहे थे. ஈசாய் வீட்டுக்கு போறாரு. ईसाई के घर पर गए, ஒவ்வொரு பையனா கூப்பிடுறாங்க. हर एक बेटा को बुलाया. கர்த்தர் நிராகரிச்சிட்டாரு. प्रभु ने मना कर दिया. ஆனா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காங்க. लेकिन वो देखने में तो अच्छे थे, நல்ல உயரம் வாட்ட சட்டமா இருக்காங்க. अच्छे लंबा चौड़ा थे, மிலிட்டரியில வர்க் பண்றாங்க. वो सेना में काम कर रहे थे, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. यानी सरकारी नौकरी कर रहे थे. வெளி தோற்றத்துல அவங்க பிரமாதமா இருக்காங்க. बाहर की तरीके में वो इतने अच्छे थे, ஆனா கர்த்தர் அவங்களை அங்கீகரிக்கல. लेकिन प्रभु ने उन्हें अंगीकार नहीं किया. 7 குமாரர்களும் போகப்பட்டாங்க. 7 बच्चों को मना कर दिया. எல்லாமே முடிஞ்சிருச்சு. सब कुछ खत्म. சாமுவேலுக்கு புரியல. शामिल को कुछ समझ नहीं आया. அபிஷேகம் பண்ண மாட்டேன், எல்லா குமாரரும் போயிட்டாங்க, யார் இருக்கறா? अरे सारे बच्चे तो चले गए, किसको मैं अभिषेकित करूं? ஈசாட்ட கேக்குறாங்க, அப்பா உங்க பசங்களா இவ்வளவு தானா வேற இருக்கறாங்களான்னு கேக்குறாங்க. फिर ईसाई से पूछा सामुएल ने, इतने ही थे कि या तेरे बच्चे? அப்பதான் ஈசாய் சொல்றாரு, तब ईसाई ने कहा எல்லாத்துக்கும் கடைசி இளையவன் ஒருத்தர் இருக்காங்க. सबसे लास्ट एक लड़का है, வனாந்தரத்துல இருக்கறான். वो वनांतर में है, ஆடு பேச்சிட்டு இருக்கான். वो भेड़ बकरी चराता है. அது பார்க்கும் வாசிக்கும் போது அப்படியே சிம்பிளா வாசிட்டு போயிடுவோம். பட் அது எவ்வளவு ஒரு வேதனையான காரியமா இருக்கு தெரியுங்களா? जब पढ़ते वक्त हम ऐसे ही पढ़कर चले जाते हैं, लेकिन कितना वेदना की बात है. வீட்ல ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. घर में बहुत बड़ा एक प्रोग्राम हो रहा है. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்காரு. सामुएल करके बड़ा भविष्यवक्ता आ चुके हैं. ஊர்ல இருக்கிற எல்லா தலைவர்களா வந்திருக்காங்க. गांव के सारे नेता ने आए हुए हैं. ஆனா அந்த வீட்டுடைய கடைசி பையன் வரலனா, लेकिन उस घर के जो लास्ट बच्चा है वो नहीं आए. எந்த அளவுக்கு அவனை நிராகரிச்சிருப்பாங்கன்னு நீங்க யோசிக்க முடியும். कितने ज्यादा उनको इनकार किया गया करके आप समझ सकते हैं. நான் சாமுவேல் சொன்னாரு, लेकिन शामिल ने कहा ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வானுங்கறாங்க. लोगों को भेजकर उनको लेकर आ करके कहा. ஆமென். आमीन. உங்களை கூட்டிட்டு வர்ற வரையும் அபிஷேகம் காத்திருக்கிறதுங்க. आप जब तक वहां नहीं पहुंचे तब तक अभिषेक आपके लिए इंतजार करती है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. குடும்பம் உங்களை நிராகரித்திருக்கலாம். परिवार आपको इनकार करते क्यों ना हो, பட் அபிஷேகம் உங்களை ஒரு நாள் நிராகரிக்காது. लेकिन अभिषेक जो है आपको कभी इनकार नहीं करता. நீங்க ஈவன் வனாந்தரத்துல இருக்கலாம், यदि आप वनांतर में रहते क्यों ना हो, அபிஷேகம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. अभिषेक आपके लिए वेट करेगी. ஆள் அனுப்பி அவனை கூப்பிடுறாங்க. लोगों को भेजकर बुलवा भेजा गया है. எல்லாம் நினைச்சிருப்பாங்க, எதுக்குடா அவனை போய் கூப்பிடுறாங்க? लोग सोचे होंगे इन्हें क्यों बुला रहे हैं. அவனை அழைச்சு கூட்டு வராங்க. उन्हें बुला कर लेकर आ रहे थे. அவன் எந்த விதத்துல தயாரா இருந்திருக்க மாட்டான், சரீர விதத்துல, பிசிக்கலா. वो शरीर के तौर पे किसी रूप में उन्होंने तैयार नहीं रहा होगा. அவன் உள்ள நுழைறான். जैसे उन्होंने अंदर प्रवेश किया, கர்த்தர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, परमेश्वर ने सामुएल से कहा இவன் தான், यही है, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. तो उठो और इन्हें अभिषेकित करो. ஹalleluya. हालेलुया. இவ்வளவு நேரம் வரை கர்த்தர் சாமுவேல், "ஏய் உட்கார்ப்பா, இவன் இல்ல இவன் இல்ல." ஆனா கர்த்தர் இப்ப சொல்றாரு, நீ எழு, என் பையன் வந்துட்டான்ட்டாரு. अब तक तो प्रभु ने कहा तू बैठ जा, ये नहीं करके, लेकिन अब जैसे दाऊद आया है
तुरंत परमेश्वर ने कहा उठो उठो यही है मेरा बेटा। ஹalleluya. हालेलुया। அதாவது சாமுவேல டைரக்டா வனாந்திரத்துல போய் நீ அவனை அபிஷேகிச்சுட்டு அப்படியே போயிருப்பா அப்படிலாம் கர்த்தர் சொல்லல போல. परमेश्वर ने यूं नहीं कहा शामुएल से तो जंगल में जाओ वहां पर दाऊद है उन्हें वहीं पर अभिषेकित कर कर जाओ करके, அது யாருக்கு தெரியாமையே போயிருக்கும். वो कोई नहीं जानते होंगे। ஆனா முழு பெத்லெஹேமுக்கும் ஒரு விஷயம் தெரியணும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். सारे बेतलहम वासी को जानना चाहिए करके ही प्रभु ये कार्य को कर रहे हैं। அதனால தான் தாவீது கூட அங்க அழைக்கப்படல. அதுவும் தேவனுடைய திட்டமா தான் இருக்கும். इसीलिए वहां पर दाऊद को भी बुलवाने भेजा है, ये भी परमेश्वर की इच्छा भी होगा। ஆமா, எல்லாம் வெயிட் பண்ணட்டும் என் பையனுக்காக. सारे लोग इंतजार करें मेरे बेटे के அங்க लिए। விருந்து ஆயத்த பண்ணிருக்கும், வெயிட் பண்ணட்டும். वहां पर भोजन भी तैयार किया है, लेकिन सब लोग वेट कर लें। எல்லாருக்கும் பசி இருக்கும், பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க. सब लोग को भूख भी लगता होगा, लेकिन तब भी वो वेट करने दे, ஏன்னா முழு தேசத்திற்கும் தெரியணும். क्योंकि सारे संसार को जानना चाहिए தேவனுக்கு பிரியமான ஒரு மகன் இருக்கிறா. यहाँ पर परमेश्वर के प्रिय एक बच्चा है। அவங்க ஊரார் வெறுத்துட்டாங்க, उन्हें गांव वाले इनकार कर दिया, குடும்பங்கள் வெறுத்திருக்கலாம். परिवार इनकार कर दिया, ஆனா அவனுக்காக ஒரு நாள் வருச்சு. लेकिन उनके लिए एक दिन आया। சாமுவேல் தீர்க்கதரிசி வெயிட் பண்றாரு, सामुएल भविष्यवक्ता वेट कर रहे थे, அபிஷேகம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, अभिषेक वेट कर रही है, ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் சகோதரர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, उनके खुद के परिवार वाले भाई लोग वेट कर रहे हैं, அந்த ஊர்ல இருக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. वो गांव के नेता लोग ने वेट कर रहे हैं। யாருக்காக? किसके लिए? ஒரே ஒரு தாவீதுக்காக. एक दाऊद के लिए। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் கர்த்தருடைய பிளானுங்க. ये सब यहोवा का योजना है। आमीन। சகோதரர்கள் நடுவுல உங்களை அபிஷேகிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. भाइयों के बीच में आपको अभिषेकित करना यहोवा का योजना है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆகவே உங்க வாழ்க்கையில எவ்வளவு உதாசீனங்கள் வந்தாலும் நிராகரித்தாலும் பயப்படாதீங்க. இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தக்கூடிய நாள் சீக்கிரம் வரப்போகுது. इसीलिए आपके जीवन में जितने भी लोग आपका इनकार करें क्यों ना हो, लेकिन चिंता ना करिएगा, निराश ना हो जाएगा, ये अभिषेक आपको ऊंचा करेगी। சோ இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுது என்றால், ये अभिषेक उनके जीवन में उन्हें क्या किया है, அன்றைய தினம் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. उन दिनों से लेकर पवित्र आत्मा ने दाऊद के ऊपर वास करने लगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் பராவப்பட்டிருப்பாங்கல்ல, सारे लोग जलते होंगे, है ना? எல்லாம் என்ன பேசிருப்பாங்க? सारे लोग क्या बोलते होंगे, இவன் வனாந்திரத்துல இருந்தவனே, अरे ये तो जंगलों में रहता था, இவன் மேல இவ்வளவு பெரிய அபிஷேகம் வந்துருச்சு. इनके ऊपर इतना बड़ा अभिषेक मिल गया। ஆமென். आमीन। இப்படிப்பட்ட ஒரு எரிச்சலின் ஆவி கூட வேற எங்க வேணாலும் வரட்டும், ऐसे जलन का आत्मा भी कहीं पर आता होगा, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார் நான் சொல்ல விரும்புறேன். क्योंकि परमेश्वर उतना ज्यादा आपको अभिषेकित करेगा करके मैं कहना चाह रहा हूँ। இது ஒரே டைம்ல ரெண்டு காரியம் நடக்குதுங்க. यानी एक समय पर दो बातें हो रही है। ஒன்னு தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறார், एक जो है दाऊद के ऊपर पवित्र आत्मा उतर आया, இன்னொன்னு ஒரு பொல்லாத ஆவி சவுல் மேல இறங்குகிறது. दूसरा एक बुरी आत्मा जो है साउल के ऊपर उतर ஒரே आया। டைம்ல ரெண்டு காரியம் நடக்குது. एक ही समय में दो बातें हो रही है। ஒன்னு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல இறங்குகிறார், एक पवित्र आत्मा ने दाऊद के ऊपर मंडलाया, उतर आया, ராஜா மேல பொல்லாத ஆவி இறங்குகிறது. और राजा साउल के ऊपर एक बुरी आत्मा उतर आई। இப்போ இந்த பொல்லாத ஆவியை நீக்கிறதுக்கு யாருடா இருக்கிறா தேசத்துலன்னு வலை போட்டு தேடினாலும் எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். अब ये बुरी आत्मा को राजा साउल के से हटाने के लिए कौन है करके पूरे देश में ढूंढ रहे थे, कोई भी नहीं मिला। ஆமா, இவன்ட்ட சவுல்ட்ட பொல்லாத ஆவி இருக்கிறது என்பது சவுலுக்கு கூட தெரியாம இருக்கலாம். साउल के ऊपर जो बुरी आत्मा है करके साउल भी नहीं जानता होगा। ஆனா அவன் வேலைக்காரனே சொல்றான், என்ன ராஜா உங்ககிட்ட இவ்வளவு கேவலமான ஒரு ஸ்பிரிட் வந்து வேலை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு அவன் லைஃப் ரொம்ப கேடுகட்டு போயிருச்சு. लेकिन उनके सेवक कहने लगे, क्या राजा आपका क्या हुआ, आपके अंदर क्यों ऐसे बुरी आत्मा काम कर रहा करके। உடனே அரண்மனையில அமைச்சர்களா சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் போட்டாங்க. तुरंत राजमहल में सारे मंत्रियों ने मिलकर एक निर्णय लिया। சுரமண்டல வாசிக்கிறதுல தேறினவர் எவனாவது இந்த ஊர்ல நாட்டுல இருக்கறனா தேடுங்கன்னு கேக்குறாங்க. इस पूरे देश में बजाने वाला कौन है अच्छे से करके वो ढूंढने लगे। அப்பதான் ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க, तभी एक व्यक्ति को पाया है, அவர்தான் நம்ம தாவீதா இருக்கிறார். वही जो है हमारा दाऊद ही है। அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் வாசிப்பதில் தேறினவனாய் இருந்தானா. उसके बारे में वचन में लिखा है वो बजाने में तो बिल्कुल वो बहुत ही उचित था करके। ஆமென். आमीन। அபிஷேகம் பட்டவன் எங்க இருந்தாலும் அந்த அபிஷேகம் அவனை உயர்த்ததுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறது. जो अभिषेक पाया हुआ व्यक्ति कहां पर ही क्यों ना हो, उनके पास अभिषेक बहुत ही जबरदस्ती काम करेगी। உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்ந்துகளை அது வெளியே கொண்டு வருவது அபிஷேகம் ஒன்று தான் செய்ய முடியாதா இருக்கு. आपके अंदर के सारे वरदान को बाहर लेकर आएगी, अभिषेक को छोड़ा और कुछ नहीं। ஈவன் உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த வரங்கள், அந்த தாளந்தை
ஏதோ ஒரு இடத்துக்கு அல்ல, ஈவன் அந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் அளவிற்கு அரண்மனை உள்ளர போய் வேலை செய்கிற அளவுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் வேலை செய்கிறதா இருக்கிறது. यानी परमेश्वर का अभिषेक जो है आपको इतने अच्छे से इस्तेमाल करेगी, आपके अंदर के सारे वरदान को बाहर लेकर आएगी. இப்போ மீண்டும் இன்னொரு காரியத்தை செய்றாங்க. फिर दोबारा और एक कार्य को उन्होंने करने लगे. அரண்மனையில இருந்து ஆள் அனுப்புறாங்க தாவீதை கூட்டி வருவதற்கு. राजमहल से उनको बुलवा भेजा गया है दाऊद को बुलाने के लिए. முதலாவது பார்த்தோம் ஈசாய் வீட்ல இருந்து ஆள் அனுப்பி தாவீதை கூட்டி வந்தாங்க. पहला कार्य ईसाई के घर में से लोग जाकर दाऊद को लेकर आए. இப்போ அரண்மனையில இருந்து ஆட்கள் அனுப்புறாங்க தாவீதை கூட்டி अब வருவதற்கு. राजमहल से लोग जा रहे हैं कि दाऊद को लेकर आने के लिए. ஹalleluya. हालेलुया. அப்ப பொல்லாத ஆவி வரப்பெல்லாம் தாவீது சுரமண்டலத்தில் எடுத்து வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி நீங்கி சவுல் ஆறுதல் அடைவான் என்று வசனம் போடப்பட்டிருக்கிறது. वचन में लिखा है जब भी साउल के अंदर वो बुरी आत्मा आती है तुरंत दाऊद ने बचाने लगता है तो तुरंत वो आत्मा साउल के अंदर से निकल जाती थी. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, यहाँ पर क्या कहने जा रहे நம்ம हैं, மேல இருக்கிற அபிஷேகம் हमारे ऊपर की अभिषेक, நான் கையில செய்யற அந்த காரியத்துல கூட கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறவராய், हमारे हाथों से जो कार्य के अंदर भी पवित्र आत्मा को परमेश्वर प्रकट करता है. அதாவது அந்த சுரமண்டலத்துல இருக்குதோ இல்லையோ அந்த சுரமண்டலம் வாசிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. यदि वो बजाने वाले के ऊपर क्यों ना हो, लेकिन जब बजाने वाले बजाता है तब पवित्र आत्मा वहां पर उतर आता है. இன்ஸ்ட்ருமெண்ட்ல இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட வாசிக்கிறான் பாத்தீங்களா, அங்கதான் கிரியை நடக்குது. यानी जो चीजों को रख के वो बजाता है उन चीज में नहीं वरन उन व्यक्तियों के अंदर अभिषेक है. ஆமென். आमीन. அப்ப நம்முடைய தாளந்துகள் अनेகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னா அபிஷேகம் தேவைப்படுகிறது. यदि हमारी वरदान कई लोगों के लिए आशीष का कारण होनी चाहिए, हमें अभिषेक की जरूरत है. ஆமென். ஆமென். இன்னைக்கு மியூசிக் வாசிக்கிறவங்க பாட்டு பாடுறவங்க எல்லாம் சிறப்பாய் செயல்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. आज भी बजाने वाले तो कितने अच्छे अच्छे लोग इस संसार में हैं. ஆனா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாசிக்கிறதுலையும் பாட்டு பாடுறதுலையும் நடக்கிற மாற்றங்கள் இருக்குதே, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். लेकिन जो अभिषेकित पाया हुआ व्यक्ति जो बजाता है वो तो दूसरे लेवल पर होता है. ஆமென். आमीन. இதுதான் அபிஷேகம் செய்யற செயலா இருக்கு. यही अभिषेक करती है. ஒருத்தர் யாராவது சினிமா பாடல ரொம்ப அழகா பாடுறதுல யாராவது ஒருத்தர் மனமாற்றமாகி அல்லது குடிய விட்டு மனம் திருப்பி வந்தேன் யாராவது சொல்ல முடியுவாங்களா? எந்த சாட்சி போய் கேட்டதே கிடையாது. कोई भी व्यक्ति ऐसा कह सकता है जो सिनेमा का गाना सुनकर गाकर मैंने ऐसे मुक्ति पाया, ऐसे इन चीजों से आजाद पाया करके ऐसे कहने वाला कोई भी व्यक्ति है? சான்ஸே கிடையாது. ऐसा कभी नहीं हो सकता. அதை கேட்டு கேடு கெட்டு போனவங்களும் தான் இருக்காங்க தவிர. उस गाने को सुनकर और भी बिगड़ जाते हैं, ऐसे ही लोगों के बारे में हम सुनते हैं. ஆனா ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல பாடுகிற பாட்டை கேட்டு வாழ்க்கை மாறினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறது. लेकिन आत्मा में अभिषेक में भरकर जो गीत गाते प्रभु की स्तुति करते थे उन गीतों को सुनकर कितने लोगों के जीवन में बदलाव आई हुई है. இது தாங்க அந்த அபிஷேகம் செய்யற செயலா. यही वो अभिषेक का कार्य है. ஆமென். आमीन. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். तीसरा லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தை எடுத்து. लूका रचित सुसमाचार 2 अध्याय. இங்க ஒரு வயசான தாத்தா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒருத்தர் यहाँ पर एक बूढ़ी दादा रख सकते हैं. அவர் பேர் சிமியோன். 2 அதிகாரம் 25வது வசனம். 2 अध्याय 25वीं आयत. சிமியோன் ஒரு மனுஷன் வர்றாரு. அவர் எருசலேமில் இருக்கிறார். सामोन करके एक व्यक्ति आते हैं, वो यरूशलेम में रहते हैं. அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். यहाँ पर लिखा है, देखो यरूशलेम में सामोन नाम एक मनुष्य था और वह मनुष्य धर्मी और भक्त था और इजराइल की शांति की बात जो रहा था और पवित्र आत्मा उस पर था. ஹல்லேலூயா. हालेलुया. 26ஆம் வசனத்துல 26वीं आयत में கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. 26ஆம் வசனம். पवित्र आत्मा से उसको प्रकट किया हुआ था कि जब तक तू प्रभु की मसीह को देख नहीं पाओगे तब तक मृत्यु को नहीं देखेगा करके. ஆமென். முதலாவது பார்த்தோம் பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். पहला कार्य पवित्र आत्मा उस पर था. இரண்டாவதாக பரிசுத்த ஆவி நாளே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. और दूसरा पवित्र आत्मा से उनको प्रकट हुई थी. மூன்றாவதாக 27ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியின் ஏவுதல் அவனுக்குள்ள இருந்துச்சு. और तीसरा पवित्र आत्मा के सिखाने से वजह उन्होंने मंदिर में आया करता था. இந்த மனுஷன் யாரு, இவன் கோத்திரம் என்ன, இவன் ஃபேமிலி என்ன, இவன் படிப்பு என்ன என்பதை குறித்து எந்த ஒரு காரியம் இல்லாம இருக்குது. इस व्यक्ति के प्रति ये तो नहीं लिखा ये कौन सा गोत्र का, कौन सा कुल का है, कहाँ है, क्या पढ़ाई किया, कुछ नहीं है. பட் அது முக்கியமல்ல. लेकिन वो मुख्य नहीं है. அதை காட்டிலும் மேலான ஒரு முக்கியம் என்னென்றால் उससे அந்த மனுஷர் बढ़कर மேல பரிசுத்த ஆவி இருந்தார்.
उससे बढ़कर मुख्य कार्य यह है कि उनके ऊपर पवित्र आत्मा था। அது மாத்திரமல்ல, அவன் மேல இருந்த ஆவியானவர் அப்பப்ப சில காரியங்களை அனௌன்ஸ்மெண்ட்டை அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். इतना ही नहीं, बार बार पवित्र आत्मा उनको कुछ बातों को प्रकट करते हुए रहते हैं. அது அனௌன்ஸ்மெண்ட் மாத்திரமல்ல, நீ எப்படி நடக்கணும் என்பதை அவர் லீட் பண்ணுகிறதுக்கு ஆவியானவர் உதவி इतना செய்கிறார். ही नहीं, बार बार कैसा चलना करके पवित्र आत्मा उन्हें अगुवाई भी करते हैं. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆசையை ஆவியானவர் நிறைவேற்றினார். इतना ही नहीं, उनकी इच्छा को पवित्र आत्मा ने पूरा किया. என்ன ஆசை? कौन सी इच्छा थी? எப்படியாவது இந்த ரட்சிப்பை இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை किसी இருந்துச்சு. तरह इस उद्धार को, यीशु मसीह बालकों को देखना करके एक इच्छा था. எந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருப்பான்னு பாருங்களேன். कितना अच्छा उन्होंने, कितना ज्यादा उन्होंने प्रयास किया होगा, देख लीजिए. அதாவது ஒரு இருண்ட காலத்துல அவர் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். यानी एक अंधकार के ऐसे समय पर वो जी रहे थे. சபை இல்ல, அப்ப उस समय कलीसिया नहीं था. பெரிய ஆராதனையோ பெரிய பலிகளோ தீர்க்க தரிசனங்களோ காணப்படாத நாட்கள். बड़ी आराधना नहीं, वेदी नहीं, कुछ भी नहीं, भविष्यवाणियां भी नहीं, ऐसा समय था. இயேசுவும் பிறக்கல, यीशु मसीह का जन्म भी नहीं हुआ. யோவான் ஸ்நானகனும் வரல. यूहन्ना बपतिस्मा देने वाला भी नहीं आया. எதுவுமே இல்லாத நாட்கள்ல அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது இயேசுவை நான் பார்க்கணும்ங்கற. ऐसा समय पर उनके अंदर एक इच्छा थी, किसी तरह मुझे यीशु मसीह को देखना है. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆவியானவர் அங்க இருக்கிறத उस நான் इच्छा பார்க்கிறேன். को पूरा करने के लिए ही वहां पर पवित्र आत्मा रहते हैं. ஈவன் பெந்தேகோஸ்தே நாள் வருவதற்கு முன்னாடியே ஆவியானவருடைய ஒத்தாசையை பெற்ற மனுஷனாய் காணப்படுகிறார். यानी पेंतकोस का दिन आने से पहले ही परमेश्वर की पवित्र आत्मा की सहायता को उन्होंने पाया है. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். उनके ऊपर पवित्र आत्मा वास किया. பரிசுத்த ஆவியானவர் அப்பப்ப சில காரியங்களை அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். पवित्र आत्मा अवसर उनको कुछ बातें प्रकट करते रहते हैं. பரிசுத்த ஆவியுடைய லீடிங் அவன் வாழ்க்கையில पवित्र காணப்பட்டுச்சு. आत्मा का अगुवाई उनके जीवन में था. அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு எந்த நாளில எந்த இடத்துல எந்த டைம்ல போக வேண்டும் என்பதை ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். उनके अपने कार्य को पूरा करने के लिए कौन सा समय पर, कौन सा वक्त पर, कहां पर जाना करके पवित्र आत्मा उन्हें सिखाते रहते हैं. நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கிறேன். दरअसल कल्पना कर देखिए, ஆவியானவர் சொல்லி கொடுப்பான்னு நினைக்கிறேன். पवित्र பேசிப்பார். आत्मा ने उनसे कहा होगा, ஓகே சிமியோன், இப்போ நீ எந்திரிச்சு உடனே தேவாலயத்துக்கு போன்னு பாரு. अब जो तू तुरंत उठकर समोन, आप परमेश्वर के भवन में चले जा. இந்த டைம்க்கு நீ போ. इसी समय पर जा. இவன் அத கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருப்பார். उन्होंने भी मानकर वो जाते थे. நேரா அந்த இடத்துல யாரை வந்து மீட் பண்றாங்க? सीधा वहां पर उन्हें किससे मिला? இயேசுவை மீட் பண்றாங்க. यीशु मसीह से मिला. இயேசுடைய பெற்றோர்களை மீட் பண்றாங்க. यीशु मसीह के माँ बाप से मिला. 28வது வசனத்துல அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறதை நான் பார்க்க முடியுது. 28वें आयत में हम देख सकते हैं, उन्होंने अपने यीशु मसीह को गोद लिया और परमेश्वर को स्तुति किया करके लिखा हुआ है. இத்தனை வருடத்தின் ஆசையை, அவன் கிடைத்த வார்த்தையை மாம்சத்தில் அவன் கையில் இடம் செய்து பெற்றுக்கொள்வதை நான் பார்க்க முடியுது. इतने सालों की वचन को, यानी उस यीशु मसीह को उसने अपने हाथों में पाया हुआ देख पाते हैं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அவன் கற்பனையை, அவன் மனதின் யோசனைகள் எல்லாம் இன்னைக்கு அவன் கையில டச் பண்ணுகிறதுக்கு ஆவியானவர் உதவி यानी செய்கிறார். अपने मन के कार्य को या उनकी योजनाओं को आज उनके हाथों में छूने के लिए परमेश्वर ने अगुवाई किया है. தொடர்றது மாத்திரமல்ல, அவன் கண்கள்ல பார்க்க முடியாத केवल காத்திருக்கிறார். छुआ ही नहीं, उन्होंने अपने आंखों से देख भी लिया है. ரட்சணத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்றாரு. अपने उद्धार को मेरे आंखों ने देखा है. ஆமென். आमीन. அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, பெரிய சந்தோஷத்தை அன்னைக்கு ஃபீல் बड़ी பண்றாரு. आनंद को, खुशियां को उन्होंने अनुभव किया है. இத்தனை வருடங்காலத்துல நான் பெறாத ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு லீட் பண்ணி கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். इतने सालों से जिन बातों को मैंने नहीं पाया, उन बातों को पाने के लिए पवित्र आत्मा ने मुझे अगुवाई किया है. ஆமென். आमीन. திருப்திப்படுத்தினார் அன்னைக்கு ஆவியானவர். यानी पवित्र आत्मा उन दिनों में उन्होंने तृप्त कर दिया है. அவருடைய வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளை ஆவியானவர் அன்னைக்கு நிறைவேற்றி விட்டார். उसकी जीवन की एक मकसद को उस समय में पवित्र आत्मा ने पूरा कर लिया. கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காலகட்டமா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு கையில பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். जो चीजें उनके हाथों में नहीं हो सकता है, ऐसा होने का संभव ही नहीं है, उन कार्य को प्राप्त करने के लिए प्रभु ने उन्हें मदद किया है. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, சோ எந்த அளவுக்கு ஆவியானுடைய ஒத்தாசை நம்மளுக்கு வேணும் நீங்க பாருங்களேன். पवित्र आत्मा की सहायक हमें कितना ज्यादा चाहिए करके आप सोच लीजिए. பலத்தினாலும் அல்ல, ना तो बल से, ना பராக்கிரமத்தினாலும் तो அல்ல, शक्ति से, கர்த்தருடைய ஆவியினாலே. पर मेरी आत्मा से ही होगा. ஆமென். आमीन. இந்த கடைசி நாட்களிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, इस अंतिम समय में पवित्रता की जीवन जीने के लिए, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, परमेश्वर की प्रसन्न जीवन जीने के लिए, பெரிய எழுப்புதல் உருவாகிறதுக்கு एक बड़ी बेदारी होने के लिए, பெந்தேகோஸ்தே நாளிலுமாய்
इस पेंतकोस्त के दिन में பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். पेंतकोस्त के अनुभव को पाकर அன்னைக்கு சீசர்கள் பெற்றுக்கொண்டாங்க. उस समय में चेलों ने पाया, இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். आज हमें पाना है। ஆமென். आमीन। அவருடைய ஊழியங்கள் தொடரட்டும் 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 வளரட்டும். पवित्र आत्मा की सेवकाई और बढ़ते जाए और फलते जाए। 120 மாத்திரமல்ல, केवल 120 नहीं, உலகத்தின் கடைசி பரியந்தம் इस संसार के छोर तक ஒவ்வொரு பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் हर एक गांव नगर शहरों में இந்த ஆவியானுடைய லீடிங் இருக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுப்போம். इस पवित्र आत्मा की अगुवाई होने के लिए हम अर्पित करें। ஆவியானுடைய சார்ந்து இருப்போம். पवित्र आत्मा पर निर्भर रहे। ஆவியானுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். पवित्र आत्मा के वचन को ध्यान से सुने। நான் மாத்திரமல்ல, ஈவன் என்னுடைய குடும்பம் ஆவியானுடைய சார்ந்து இருக்கட்டும். केवल हम ही नहीं, हमारा परिवार पवित्र आत्मा के ऊपर निर्भर रहे। அந்நிய பாஷையில் அடையாளத்தை பெற்றுக்கொள்வோம். अन्य भाषा के चिन्हों को प्राप्त करें। எல்லா நேரமும் எப்பொழுதும் போக்கிலும் வரத்திலும் ஆவியானோடு பேசிக்கொண்டே हर समय हर घड़ी हम जाते आते वक्त हम पवित्र आत्मा से बातें करते रहे। ஆவியானோட அபிஷேகத்தால எப்பொழுதும் நிரம்பி வழிந்தோடக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். पवित्र आत्मा के भर भर कर उमड़ने का अनुभव को हम प्राप्त करें। ஆமென். आमीन। அந்த அனுபவம் தான் பெந்தேகோஸ்தின் அனுபவம். वो अनुभव ही पेंतकोस्त का अनुभव है। ஜெபித்து ஆவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? हम प्रार्थना करें और पवित्र आत्मा के हाथों में अर्पित करें क्या? பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் மீண்டும் உம்மை நன்றியோடு हे ஸ்தோத்திரிக்கிறோம். पवित्र आत्मा, और एक बार धन्यवाद के दिल से तेरी स्तुति करता है। இந்த பெந்தேகோஸ்தின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். इस पेंतकोस्त के दिन के लिए धन्यवाद। ஏதோ ஒரு நாளாய் முடிந்து விடாதபடி एक दिन करके ये खत्म ना हो जाए। ஒவ்வொரு நாளும் இதோட அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. हर एक दिन इस अनुभव को हमें पाने के लिए हमें मदद कर रहा है। 2000 ஆண்டுக்கு முன்னாலே இந்த பெந்தேகோஸ்து நாளிலே மேல் வீட்டில் நடந்தது என்று வாசித்து நாங்கள் விடாதபடி, जैसे कि 2000 साल पहले ऊपर मंजिल पर हुआ करके हम ऐसे पढ़कर चले ना जाएं। அதே அனுபவத்தை இன்றைக்கு நாங்கள் எங்கள் சபையார் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீர். ऐसा अनुभव को आज हम और हमारे कलीसिया के लोग पाने எங்கள் सके। வாழ்க்கையை மாறட்டும், तेरा जिंदगी बदल எங்கள் जाए, ஊழியங்கள் மாறட்டும், तेरी सेवकाइयां बदल எங்கள் जाए, பிரசங்கங்கள் மாறட்டும், हमारी प्रचार बदल जाए। எல்லாவற்றையும் நீர் மாற்றி உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். हर बातों को बदल दे खुदावन, तेरी सामर्थ को हमारे बीच में प्रभु आप मकान कर दे। உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் நாங்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. आत्मा के अभिषेक से हम अपने जीवन में भरे रहने के लिए मदद कर। ஆவியானவரே, மீண்டும் ஒரு விசியாய் உம்முடைய எழுப்புதலை எங்கள் மத்தியில் நீர் தொடங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். हे प्रभु, अपनी बेदारी को हमारे जीवन में और एक बार शुरू कर दे। அதை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம் ராஜா. उसे देखने के लिए हम चाहते हैं। கிருபை செய்வீராக. अनुग्रह कर पिता। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर। ஆமென். आमीन, ஆமென். आमीन। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करे। Thank you. Praise the Lord. God bless you.